அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று ஆன்லைன் டூல் பாடத்தில் பார்க்கக்கூடியது கூகுள் எர்த் 7ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பாடப்பகுதி. இந்த பாடப்பகுதியில் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா வரலாற்று நினைவு இடங்களையும், இயற்கை அமைப்பு, முக்கியமான இடங்கள் ஆகியவை அனைத்தையும் நம்மால் நேரடியாக சென்று பார்க்க இயலும். இந்த வகையான பகுதிகள் மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதேபோல் கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். இந்த பகுதியை நாம் இப்போது பார்க்க போகிறோம். இதில் உதாரணமாக நமக்கு தெரிந்த பகுதி, அதாவது தமிழ்நாட்டில் உள்ள ஒரு பகுதியை இப்போது நாம் விளக்கமாக சென்று பார்க்கலாம். அதை எவ்வாறு பார்ப்பது என்பதை இந்த டூல் மூலம் நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இப்போது பகுதிக்கு செல்லலாமா? கூகுள் சென்று கூகுள் எர்த் என டைப் செய்தால் இந்த வெப்பேஜ் வரும். இதில் சர்ச் கூகுள் எர்த் என்ற பகுதியை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இப்போ நான் என்ன போக போகிறேன்னா, தஞ்சாவூர் டெம்பிள் நான் போக போகிறேன். ஸோ இங்கே தஞ்சாவூர் டெம்பிள்னு டைப் பண்ணணும். ஸோ ஏற்கனவே இங்கே டைப் பண்ணி இருக்குது. அந்த டைப் பண்ண பகுதியை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ண உடனே நேராக எங்கே போயிடுதுனாக்கா, தஞ்சாவூர் டெம்பிளுக்கு நேராக போயிடுது. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா பிரதீஸ்வரர் டெம்பிள் என இந்த பிளேஸ் நமக்கு நேரடியாக காட்டுது. இந்த பிளேஸில் இருந்து 3D வியூ கொடுத்தோம் அப்படின்னாக்கா 3D வியூக்கு நமக்கு வரும். ஸோ 3D வியூவில் இது ரொட்டேஷன் ஆகுது. இந்த வியூ பார்க்குறதுக்கு நமக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. 360 டிகிரி ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணி வர்றது. அந்த ஏரியா முழுக்க நமக்கு சுற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம பர்டிகுலராக அந்த டெம்பிள்குள்ளே போகணும், போய் பார்க்கலாம் அப்படின்னா அதுக்கு இந்த டால் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது. இந்த சிம்பிளை கிளிக் பண்ணுறதால அங்கே கேட்குது, கிளிக் ஏ ஹைலைட்டட் ஸ்ட்ரீட் டு என்டர் ஸ்ட்ரீட் வியூ அப்படின்னு சொல்லுது. அந்த பகுதியில் இருக்கிற ஏதாவது ஒரு பிளேஸில் நாம் ஹைலைட் பண்ணணும், அதாவது டச் பண்ணால் போதும். இப்போ இந்த டெம்பிள்குள்ளே இருந்து ஏதாவது ஒரு பிளேஸு நம்ம எங்கேருந்து போகணுமோ அங்கே நம்ம டச் பண்ணுறேன். டச் பண்ண உடனே நமக்கு அந்த டெம்பிள்குள்ளே நமக்கு கொண்டு போகுது. ஸோ இப்போ இது டெம்பிள்குள்ளே போயிடுச்சு. இதை நம்ம சுற்றி பார்க்கணுன்னா இது ரொட்டேட்டட் மூலமாக இதை நம்ம ரொட்டேட் பண்ணி நம்ம பார்க்க முடியும் இந்த டெம்பிள் உள்ள. ஸோ என்ட்ரன்ஸ் வழியாக இருக்கும், நம்ம என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளே போகலாம். ஸோ இதுதான் இந்த வியூவு. ஸோ இதில் அப் டவுன்னு இருக்குது. ஸோ டவுன் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு கோபுரம் முழுக்க தெரியும். அதே போல் கீழே கிரவுண்டுக்கு வரணும்னா அந்த மாதிரி வரும். ஸோ இங்கே என்ட்ரன்ஸு. ஸோ இந்த மாதிரி நமக்கு வியூ நமக்கு தெரியும். ஸோ நம்ம உள்ள கோயிலை நம்மளால் சுற்றி பார்க்க முடியும். அதே போல் இங்கே ஜூம் இன் ஜூம் அவுட் இருக்குது. ப்ளஸ் சிம்பிள் அழுத்துனீங்கனாக்கா ஜூம் தெரியும். ஸோ அதே போல் மைனஸ் இந்த சிம்பிள் போனீங்கன்னா ஜூம் அவுட் தெரியும். இது இந்த சிம்பிள் மூலமா நம்ம மூவ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப் டவுன், அதே போல் ஹெட்டிங். ஸோ ரீசெட் கொடுத்தீங்கன்னா ரீசெட் ஆகிடும். ஸோ இந்த ஆப்ஷன் இங்கே இருக்குது. ஸோ இது மாதிரி நம்மளால் எந்த டெம்பிள் வேணாலும் பார்க்க முடியும். ஸோ இப்போ இன்னும் இதே வேறு ஒரு பிளேஸில் கூட டச் பண்ணிவிட்டு உள்ளே போகிறேன். எங்கே பிளேஸ் நம்ம டச் பண்ணுறோமோ அந்த பிளேஸுக்கு நமக்கு கொண்டு போயிடும். இப்போ இங்கே இந்த ஏரோ மார்க்லாம் இங்கே வருது. ஸோ இந்த ஏரோ மார்க்கை யூஸ் பண்ணி கூட நம்ம இந்த பிளேஸ்க்கு போகலாம். அந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகலாம். இந்த டைரெக்ஷன் போனால் இந்த டைரெக்ஷன், லெஃப்ட் சைடு டைரெக்ஷன்.
ஸோ நம்மளால் எந்த சைடு வேணாலும் நேராகவும் போகலாம், லெஃப்ட்டு ரைட்டு எல்லாமே மூவ் பண்ணலாம். அதே போல் ஜூம் ப்ளஸ்ஸு, ஸோ ஜூம் மைனஸ், ஸோ வியூ, ஸோ நம்மளால் இந்த கோயிலையே கூட நம்மளால் சுற்றி வர முடியும். எந்த டைரெக்ஷனோ அந்த டைரெக்ஷன் திருப்பி இன்னும் கொஞ்சம் நியரஸ்ட்டு உள்ளே போக முடியும். ஃபுல்லாக நமக்கு வந்து அந்த கோபுரத்தையே கூட நம்மளால் சுற்றி வர முடியும். இந்த அளவுக்கு இது வந்து இந்த டூல் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது மாதிரி வேர்ல்டில் இருக்கிற எந்த பிளேஸை வேணாலும் நம்மளால் இது போய் பார்க்க முடியும். இந்தியா லெவல் சரி அல்லது அதர் கண்ட்ரீஸில் இருந்தாலும் சரி, நமக்கு எது பார்க்கணுன்னு தோணுமோ அது எல்லாமே நம்மளால் பார்க்க முடியும். அதுக்கப்புறமா இதில் இன்னும் ஒரு சில ஆப்ஷன் இருக்குது, அதையும் நான் சொல்லிடுறேன். இப்போ இந்த ஆப்ஷனில் வந்து இங்கே ஸ்கேல் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஸ்கேல் மாதிரி ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னாக்கா நாம் வந்து மேப்போடைய மெஷர்மெண்ட்டில் எவ்வளோ டிஸ்டன்ஸு, அதுக்கப்புறம் ஏரியா, இது ரெண்டுமே நம்மளால் பார்க்க முடியும். இங்கே ஒரு பாயிண்ட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, ஆடியோ பாயிண்ட் இங்கே ஒரு பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட் வரைக்கும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னாக்கா இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் இடையில் எவ்வளோ பாயிண்ட் ஆட் ஆகிடுச்சு, இப்போ எவ்வளோ வருது, ஒரு பாயிண்ட்டுக்கும் இன்னொரு பாயிண்ட்டுக்கும் நடுவில் எவ்வளோ இருக்குது பாருங்கள், 342.48 மீட்டர். ஸோ இது வந்து காட்டுது. இப்போ அந்த லென்த் நமக்கு காட்டுது. அதே போல் ஆட் பாயிண்ட் கொடுத்துட்டு இன்னும் நம்ம எவ்வளோ வேணாலும் பாயிண்ட்டை கொடுத்து என்ன பண்ணலாம், எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு சொல்லிவிட்டு நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இப்போ டிஸ்டன்ஸை தெரிஞ்சிக்கலாம். அதே மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் போட்டுட்டு ஒரு ஏரியா கூட நம்மளால் எவ்வளோ இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த ஆப்ஷன் ஒன்று இருக்குது. இந்த ஆப்ஷன் என்னன்னாக்கா ஹிஸ்டோரிக்கல் இமேஜினரி. இப்போது ஜூன் 30, 2025 இருக்குது. இதை நம்மளால் எந்த இயரில் வேணும்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். 2022 வேணுமா, அல்லது இன்னும் நம்ம மூவ் பண்ண இயர் வந்து ஃப்ரண்ட்டில் போயிட்டே இருக்கும். ஸோ நமக்கு ஒரு 70, இப்போ 2070 இது எப்படி இருந்துச்சு அப்படின்றத நம்மளால் இந்த பிக்சருடைய வியூ நம்மளால் பார்க்க முடியும். அதே போல் அப்போது இந்த கோயிலினுடைய வியூ எப்படி இருந்தது அப்படின்றத நம்ம அந்த இயரில் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி இயருக்கு நம்ம கண்டுபிடிக்க முடியும். இங்கே கூட பட்டன் மூவ் பண்ணி நம்ம இயரை மாற்றிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன்லாம் நமக்கு இங்கே இருக்குது. அதே போல் இங்கே வந்து 3D வியூவில் இருக்குது. இப்போ 2D வியூ வேணும்னா கூட இதை நம்ம 2D வியூ 3D வியூன்னு மாற்றிக்கலாம். 3D வியூவில் கொடுக்கக்குள்ள அந்த முழு பிளேஸும் வந்து ரொட்டேஷன் பண்ணி நமக்கு காட்டும். இன்னும் பக்கத்தில் என்னென்ன இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சிக்க முடியும். அடுத்து இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன் என்ன அப்படின்னாக்கா, இதை கிளிக் பண்ணக்குள்ள இது வந்து சேட்டலைட் வியூவா மேப் வியூவான்னு சொல்லி கேட்குது. இப்போ வந்து சேட்டலைட் வியூனாக்கா எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ இருக்கிறது சேட்டலைட் வியூ. அடுத்து மேப் வியூ கிளிக் பண்ணி பார்ப்போம். ஸோ மேப் வியூ நமக்கு கிடைக்கும். அதுக்கடுத்து இங்கே வந்து க்ளீனுன்னு இருக்கும். நம்ம வேறு ஏதாவது செட் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னாக்கா அதை க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளோரேஷன் இருக்குது. இதில் பார்டர்ஸு, லேபிள், பிளேஸ் அண்ட் ரோட்ஸ் இதெல்லாம் வேணும் அப்படின்னாக்கா இதை கிளிக் பண்ணிங்கனாக்கா அது எல்லாமே நமக்கு அதில் பார்க்க முடியும். அதுக்கப்புறமா இல்லை எனக்கு எவ்ரிதிங் எல்லாமே வேணும், எல்லா பார்டர் வேணும், லேபிள் வேணும், எல்லாமே வேணும்னாக்கா இதை நம்ம கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்கா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நமக்கு காட்டும். இல்லை நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எப்படி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், இப்போ கஸ்டமைஸ் கொடுத்தீங்கன்னாக்கா இதில் எனக்கு க்ளவுட்ஸ் வேணும், பார்டர் அண்டு லேபிள் வேணும், பிளேசஸ் வேணும், அதே மாதிரி ரோட்ஸ் வேணும் அப்படின்னாக்கா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிளேசஸ் வேணும்னாக்கா இப்போ இது டிக் பண்ணி கொடுத்துட்டிங்கனாக்கா அங்கே பிளேசஸ் எல்லாமே நமக்கு ஹைலைட்டாக தெரியும். இன்னும் நிறைய என்னென்ன பிளேசஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு நோட் பண்ண காட்டும். கஸ்டம்
பிளேசஸ்ஸு, அதுக்கப்புறம் ரோட்ஸு, ஸோ லேண்ட்மார்க் வேணும்னா வச்சுக்கலாம், ஸோ வாட்டர்லாம் வேணும்னா நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இன்னும் நிறைய ஆப்ஷன் நிறையா இருக்குது. 3D பில்டிங்ஸு, ஹிஸ்டாரிக்கல் இமேஜினரி ஏதாவது நம்ம வியூ பண்ணணும் அப்படின்னாக்கா வேண்டாம்னா ஆஃப் பண்ணிடலாம், வேணும்னாக்கா ஆன் பண்ணிக்கலாம். அது ஹிஸ்டாரிக்கல் பிளேஸும் நமக்கு இதில் பார்க்கலாம். ஸோ 3D கவரேஜு, அது 3Dயில் காட்டணும் அப்படின்னா கூட இதை நம்ம ஆன் பண்ணி வச்சுக்கலாம். கிரிட் லைன்ஸ் நமக்கு வந்து மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு கிரிட் லைன்ஸ் வேணும்னா கிரிட் லைன்ஸ் கொடுத்துக்கலாம். அதே போல் அனிமேட்டட் க்ளவுட்ஸ் வந்து அனிமேட்டட் மாதிரி வேணும்னா கூட அனிமேட் பண்ணி மாதிரி நம்ம வச்சுக்க முடியும். இப்போ இதில் பாருங்கள், ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் வந்து எங்கெங்கே இருக்குன்றது நம்மளால் நோட் பண்ணுது. ஸோ நம்ம பர்டிகுலராக ஒரு பிளேஸை நம்ம டைப் பண்ணி சர்ச் பண்ணி போகிறது வந்து ஒன் வே. இந்த மாதிரி கஸ்டமில் போயிட்டு என்னென்ன பிளேசஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பிளேசஸ் வியூவில் போகணும் அப்படின்னாக்கா என்னென்ன வியூஸ் நிறையா காட்டுது இல்லைங்களா, இதை வச்சு கூட நம்ம கிளிக் பண்ணி நம்மளால் உள்ளே போக முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே நான் ஒரு பிளேஸ்க்கு நான் போகிறேன். ஸோ நான் கிளிக் பண்ண உடனே அந்த பிளேசஸில் இருக்கிற எல்லா பிக்சர்ஸும் லைனாக வருது. எத்தனை பிக்சர்ஸ் இருக்குனாக்கா இதில் வந்து 19 இமேஜஸ் இருக்குது. ஸோ 19 இமேஜஸ் நம்மளால் இதில் பார்க்க முடியும். ஸோ எல்லா பிக்சர்ஸும் நமக்கு நேராக வந்துடுது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நமக்கு என்ன வேணுமோ அதை டைப் பண்ணியும் நாம் அந்த பிளேஸுக்கு போய் பார்க்கலாம். இல்லை அப்படின்னாக்கா இந்த பிளேசஸ் வேணும், பிளேசஸ் கஸ்டமில் போயிட்டு நமக்கு பிளேசஸ்ன்றதை கிளிக் பண்ணி விட்டுட்டோம்னாக்கா அந்த இடத்துல இருக்கிற அத்தனை பிளேசஸும் நமக்கு காட்டும். அது அந்த பிளேசஸ் பிக்சரை வந்து கிளிக் பண்ணி கூட நம்ம நேராக போய் உள்ளே வியூ பண்ணி அந்த ஃபோட்டோஸை நம்மளால் பார்க்க முடியும். இந்த மாதிரி ஒரு பயனுள்ளதான ஒரு கூகுள் எர்த்து நமக்கு வந்து வகுப்பறை சூழலுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இதை வந்து வீட்லேயும் சரி இல்லை பள்ளியிலையும் சரி இங்கே இருக்கிற ஹைடெக் லேபில் பயன்படுத்தி நம்ம இதை கற்றுக்கொள்ளலாம். எந்த பாடத்துக்கு உரியதாக இருக்குதோ அந்த பாடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த பிளேசஸை பார்த்து வகுப்பறையில் நல்ல மதிப்பெண் நம்ம எடுக்கலாம் என கூறி இது மிகவும் சிறப்பாக பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.